அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 11, 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, கேன்ஸ் திரைப்பட விழா. இது வந்து 77வது கேன்ஸ் திரைப்பட விழா. 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் ஃபார்ம் விருதுக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 40 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு இந்திய படம் வந்து இறுதி பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அந்த விருதுக்கான பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அது என்ன படம் அப்படின்னா, ஆல் வி இமேஜிங் அஸ் லைட். ஆல் வி இமேஜிங் அஸ் லைட் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். இந்திய இயக்குனர் பாயல் கபாடியா, இயக்குனரோட பேர் வந்து பாயல் கபாடியா. இவர் இயக்கிய ஆல் வி இமேஜிங் அஸ் லைட் அப்படின்ற ஒரு திரைப்படம் இறுதி பட்டியலுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, கோல்டன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு விருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டன் ஃபார்ம் விருதை பெற்ற ஒரே இந்திய திரைப்படம் எது அப்படின்னா 1946. அதன் பிறகு இந்த விருதை எந்த ஒரு இந்திய திரைப்படமே பெறலை. கோல்டன் ஃபார்ம் விருதை 1946 சேத்தன் ஆனந்த், டைரக்டரோட நேம் வந்து சேத்தன் ஆனந்த் இயக்கிய நீச்சா நகர் அப்படின்ற ஒரு திரைப்படம் 1946. இது ஒரு இந்திய திரைப்படம் தான். நீச்சா நகர் அப்படின்ற ஒரு திரைப்படம். இயக்குனர் யார் அப்படின்னா சேத்தன் ஆனந்த். இவரோட படம் தான் இந்த நீச்சா நகர். இதுதான் 1946 கோல்டன் ஃபார்ம் விருதை பெற்ற திரைப்படம். அதன் பிறகு எந்த திரைப்படமுமே இந்த விருதை வந்து பெறவே இல்லை. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்திய திரைப்படம் தான். இது 2021 என்ன விருது அப்படின்னா கோல்டன் ஐ விருதை பெற்றது. கோல்டன் ஃபார்ம் விருது இல்லை, அது வேறு விருது. கோல்டன் ஐ விருது. கோல்டன் ஐ விருது 2021 எ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் அப்படின்ற ஒரு திரைப்படம் பெற்றுள்ளது. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 26.5 புள்ளிகளுடன் 427வது தரவரிசையை பெற்றுள்ளது. 26.5 புள்ளிகளுடன் 427வது தரவரிசையை பெற்றுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். இதில் ஃபஸ்ட்டு இடம் எது அப்படின்னா MIT, அமெரிக்காவை சேர்ந்த மசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம். அடுத்தது கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட், டான்ஸ்போர்ட் அப்படின்ற யூனிவர்சிட்டி வந்து அடுத்தடுத்து. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி 427வது தரவரிசை. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியாவில் முன்னிலையில் இருக்கிறது மும்பை IIT 149வது இடம். உயர்கல்வி நிறுவனங்களில் இது வந்து பல்கலைக்கழக பட்டியல், இது வந்து உயர்கல்வி பட்டியல். இணையவழி குற்றங்களில் இந்தியா 10வது இடத்துல இருக்காங்க. முதலிடம் வந்து ரஷ்யா. இணையவழி குற்றங்களில் இந்தியா வந்து 10வது இடம். இந்தியாவில் எப்படிப்பட்ட குற்றங்கள் அதிகமாக இணைய வழியாக நடக்கிறது அப்படின்னா, இணைய வழியில் முன்பணம் செலுத்தினால் பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்னு பொதுமக்கள். இணையவழி குற்றங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையுமே ஒவ்வொரு விதமாக நடக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முன்பணம் செலுத்தினா பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்றோன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, முன்பணத்தை செலுத்தி ஏமாந்து போகிறாங்க. இந்த வகையான குற்றங்கள் இந்தியாவில் அதிகமாக நடக்குது. ஸோ இணையவழி குற்றங்களில் இந்தியா வந்து 10வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் வந்து ரஷ்யா. முதலிடம் வந்து ரஷ்யா. 2வது இடம் உக்ரைன். நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது இந்த தேக்கு மரம் பற்றி கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் தேக்கு தோட்டம் 1842 கேரளா மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. இதுதான் உலகில் அமைக்கப்பட்ட முதல் தேக்கு தோட்டம். அதுக்கப்புறம் வன பாதுகாப்பு சட்டம் 1980. இது நமக்கு நல்லாவே தெரியும். வன பாதுகாப்பு சட்டம் 1980. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72. வன பாதுகாப்பு சட்டம் 80. தேசிய வனக்கொள்கை 1988. தேசிய வனக்கொள்கை 1988. அடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்புக்கு இடையான அந்த போர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேலில் இருந்த இந்தியர்களை மீட்பதற்கான மத்திய அரசின் முக்கிய நடவடிக்கை அப்படின்னா ஆப்ரேஷன் அஜய்.
ஆப்ரேஷன் அஜய் அப்படின்ற முன்னெடுப்பு நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்த இந்தியர்கள் வந்து மீட்கப்பட்டன. சிறப்பு பொருளாதார மண்டலம் தமிழகத்தில் 2000 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 1. ஓகே. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியா அளவில் அதிகமான சிறப்பு பொருளாதார மண்டலம் தமிழ்நாட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலிடம். இது நிதி ஆயோக்கோட ஒரு ரிப்போர்ட் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணிகள் சுகாதார குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம். கர்ப்பிணிகள் சுகாதார குறியீடு. அதன் பிறகு கர்ப்பிணிகள் பராமரிப்புடன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு 3.31 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளதாகும். மருத்துவமனைகளில் மகப்பேறுக்கு பிந்தைய கவனிப்பு அம்சங்களிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிக அளவாக 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தி இந்தியாவிலே முதலிடம் தமிழ்நாடு பிடித்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாய்லாந்தில் தமிழர்கள் நினைவாக நடுகள் நடப்பட்டுள்ளது. ஸோ ரீசன்ட் டைமாக வெளிநாட்டில் தமிழர்கள் சார்பாக ஒரு நடுகள் அப்படின்னா அது தாய்லாந்தில் தான். இதை ஓப்பன் பண்ணி வைத்தது நம்மளோட முதல்வர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தாய்லாந்தில் தமிழர்களின் நினைவாக நடுகள் நடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இறந்து போன தமிழர்களின் நினைவாக இந்த நடுகள் வந்து நடப்பட்டுள்ளது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா முதல் மக்களவைத் தேர்தல் நமக்கு நல்லாவே தெரியும். 1952 அக்டோபர் 25 1951 அதுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1968 கட்டமாக நடந்திருக்கும். 52 பிப்ரவரி 21 கிட்டத்தட்ட 4 மாதம் எலெக்ஷன் நடந்திருக்கும். அதான் முதல் மக்களவைத் தேர்தல். அந்த முதல் மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களவைத் தொகுதியில் காமராஜர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போ வந்து அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களவைத் தொகுதியாக இருந்துச்சு. இப்போ வந்து விருதுநகர் மக்களவைத் தொகுதியாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் முதல் மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களவைத் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் காமராஜர். இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. யூனிட் 9ல் முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது 12வது மக்களவைத் தேர்தல் பார்க்கலாம். 12வது மக்களவைத் தேர்தல் 1998. 11வது மக்களவைத் தேர்தல் 1996 to 98 ஆட்சியை கலைச்சிருப்பாங்க 2 வருஷத்தில். 11வது மக்களவைத் தேர்தலில் பார்த்தோம் 3 பிரதமர் இருந்திருப்பாங்க அடுத்தடுத்து. அதில் வெறும் 13 நாள் மட்டுமே வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. 11வது மக்களவைத் தேர்தலில் 13 நாட்கள் மட்டுமே வாஜ்பாய் பிரதமராக இருந்திருப்பாங்க. அதே போல் 12வது மக்களவைத் தேர்தல் 1998லையும் வாஜ்பாய் தான் வந்து பிரதமராக இருப்பாங்க. 13 வாரம் இருந்திருப்பாங்க. 13 வாரம். 11வது மக்களவைத் தொகுதியில் 3 பிரதமர்கள் அடுத்தடுத்து இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா வாஜ்பாய் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவகவுடா இருந்திருப்பாங்க. அதன் பிறகு வந்து குஜ்ரால் வந்து இருந்திருப்பார். அப்போ 13 நாள் வந்து வாஜ்பாய் இருந்திருப்பாங்க. ஓகே. 1998 12வது மக்களவைத் தேர்தலில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த வைப்பு தொகை, வேட்பாளர்களின் வைப்பு தொகை 500லிருந்து 10,000 உயர்த்தப்பட்டது. இந்த 12வது மக்களவைத் தேர்தலில் வைப்பு தொகை, வேட்பாளர்கள் செலுத்த வேண்டிய வைப்பு தொகை ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு வாங்கினா தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிடைக்காது. இந்த தொகை 500லிருந்து 10,000 உயர்த்தப்பட்டது. இந்த 12வது மக்களவைத் தொகுதி தான். அடுத்து 13வது மக்களவைத் தொகுதி 1999. 12வது மக்களவைத் தொகுதி பார்த்தோம் 1998ன்னு பார்த்தோம். அடுத்த வருஷமே என்ன வந்துடும் அப்படின்னா 13வது மக்களவைத் தொகுதி வந்துடும். 13வது மக்களவைத் தொகுதி 12 பாருங்கள் 1998ன்னு இருக்கா. இங்கே அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா 13வது மக்களவைத் தொகுதி வந்துடும் 1999. ஆனால் இந்த தடவை வாஜ்பாய் என்ன பண்ணுவாங்கன்னா 11வது மக்களவைத் தொகுதியில் ஒரு 13 நாள் பிரதமராகும். 12வது மக்களவைத் தொகுதியில் 13 வாரம் பிரதமராகும். ஆனால் 13வது மக்களவைத் தொகுதியில் 5 வருஷத்தை ஆட்சி பண்ணிடுவாங்க. 1999லேருந்து 2004 வரைய பிரதமர் பதவியில் இருந்திருப்பாங்க. ஓகே. வாஜ்பாய் தான் இப்போயும் பிரதமராக இருந்திருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னா தபால் வாக்கு. தேர்தல் ஆணையத்தால் தபால் வாக்கு அப்படின்ற நடைமுறை 1999 கொண்டு வரப்பட்டது. பாலிட்டி புக்கில் நமக்கு இருக்கும், 11th பாலிட்டி புக்கில் இருக்கும். தபால் வாக்கு தேர்தல் ஆணையத்தால் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா 1999. லாஸ்ட்டாக வந்து நோட்டா பற்றி பார்க்கலாம். இந்த நோட்டா அப்படின்றது 2013, 14 அப்போ தான் வந்திருக்கும். பட் அதுக்கு முன்னையே பார்த்திங்கன்னா
தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி 49 ஓ. அது என்ன 49 ஓனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து 2013க்கு முன்னே இருந்த நடைமுறை சொல்கிறேன். எனக்கு வந்து ஓட் போட பிடிக்கல, யாருக்குமே ஓட் எந்த அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட, நான் வாக்குச்சாவடி அதிகாரிகிட்ட, தேர்தல் அதிகாரிகிட்ட நான் வந்து என்னோடய விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனக்கு வந்து யாருக்குமே ஓட்டு போட பிடிக்கலை அப்படின்றத நான் தெரிவித்தேன் அப்படின்னா அவங்க ஒரு படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தில் வந்து நான் ஃபில் பண்ணேன் அப்படின்னா அது வந்து நோட்டாவா, இப்போ இருக்கிற நோட்டான்றது அப்போது இந்த நடைமுறையில் தான் இருந்துச்சு. அப்போது நான் வந்து அந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே நான் யாருக்குமே ஓட்டு போடலை அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ அந்த ரகசியத்தன்மை வந்து அங்கே காக்கப்படலை, ரகசியத்தன்மை மீறுவதாக இருந்திருக்கும். அதை வாக்குச்சாவடி அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த படிவத்தை ரெடி பண்ணி அதை நான் ஃபில் பண்ணி அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை. இதுக்கு எதிராக தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா உச்சநீதிமன்றம் 2013 இவிஎம் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றத, அதில் நம்ம வந்து நோட்டா வந்து போட்டோம் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. இந்த நடைமுறையை உச்சநீதிமன்றம் 2013 கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில், ஏன்னா 2013 லோக்சபா எலெக்ஷன் இருந்திருக்காது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 2013 இவிஎம் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த நோட்டா அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மக்கள் வந்து அந்த நோட்டாவை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து 2019 அடிப்படையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நோட்டா எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார் மாநிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2%. எந்த வேட்பாளர் மேலேயும் விருப்பம் இல்லை, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு பீகாரில் பார்த்தீங்கன்னா 2% மக்கள் வந்து நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச நோட்டா வாக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.2 நாகாலாந்தில். அங்கே இருக்கிற அரசியல் கட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால 0.2 மட்டும்தான் பார்த்திங்கன்னா நோட்டாவுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பீகாரில் அதிகபட்சமாக 2% ஓட்டை வந்து நோட்டாவுக்கு செலுத்தியிருக்காங்க. ஓகே, அந்த நோட்டா அப்படின்ற நடைமுறை வந்து 49 ஓன்றது நோட்டாவே இல்லை, 49 ஓவை மாற்றி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 2014 நோட்டா அப்படின்ற நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது.